பாருங்க. இந்த மாதிரி நம்ம சைவன இந்த மாதிரி பல விஷயம் பார்த்துருப்பீங்க. இது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இவங்கெல்லாம் பாபா முறையிலேருந்து வந்தாங்க. பாபா முறையில் 313 பேர் கொண்ட முஸ்லிம் சிறுபடையில் ஒருவராக சேர்ந்து எதிரிகளை தோற்கடிக்கிறாருங்க. இதனைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மஸ்தான் பாபான்ற ஒரு தவம் செஞ்ச இடமும் மஸ்தான் பாபா ஜீவசமாதியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பில்லி சுனியம் ஏவல் பல போன்ற விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இந்த ஜீவசமாதி பாபா தியானம் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். எந்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் காற்று கருப்பு இந்த மாதிரி வேண்டுதல், வேறு நம்ம ஃபேமிலி பிரச்சனை எந்த வேண்டுதல் இருந்தாலும் இங்கே காணிகை கற்றுக்கணும். காணிகைன்னா முடிக்கணும். ஒரு எலுமிச்சைப்பழமும் முடிக்கிறதுக்கு தருவாங்க. 5 வாட்டியோ 7 வாட்டியோ 12 வாட்டியோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றிட்டு கட்டணும். அது நிறைவேறும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கு குழந்தை ஊஞ்சல் தருவாங்க. அந்த ஊஞ்சல் 5 முறை 7 முறையும் 12 முறையும் சுற்றிட்டு கட்டணும். இந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா நம்மளால் முடிஞ்சது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யலாம். ஊண்டியில் காசு போடுறதோ, இல்லை வெளி ஊஞ்சல் வாங்கி போடுறதோ, இல்லை யார் 4 பேருக்கு யாராவது சாப்பிட நம்ம வேண்டியது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம மனசார நம்ம செய்யலாம். அதே மாதிரி கல்யாணம் பாக்கி இருக்கிறவங்களுக்கு கல்யாண பாக்கியத்துக்கு காணிகை, அந்த காணிகை வலையில் போட்டுக்கிறாங்க. இது 5 முறை சுற்றிட்டு 7 முறை சுற்றிட்டு 10 11 முறை சுற்றிட்டு கட்டலாம். இந்த பல கோரிக்கை நம்ம நினச்சிக்கணும். நம்ம மனசார நம்ம கட்டணும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை நிறைவேறும். நம்பிக்கை இல்லாமல் தாங்க இவ்வளோ பேர் வராங்க. மக்களே, உங்கள் வேண்டுதல் எது வந்தாலும் நிறைவேற இடம். அதே மாதிரி இந்த பந்தோஸ் காயின்னு சொல்லுவாங்க. இந்த காய் வீட்டில் டிஸ்டிக்கோ இல்லை வெளியே காற்று கருப்புக்கு எதுக்கு நிறம் கட்டலாம், எல்லாத்துக்கும் நல்லது. ரெண்டாவது இந்த பருக்க தண்டின்னு சொல்லுவாங்க. இது இந்த பருக்க தண்டி உள்ள ஒருவா காயின் இருக்கும், டபுளுக்கு இருக்கும், கம்பளி இருக்கும், இன்னும் சந்தனம் இருக்கும். இது வீட்டில் நம்ம லக்ஷ்மி பானைன்னு சொல்லுவாங்க. பருக்கத்து பானை. அதாவது இது வீட்டில் பீரோவில் லாக்கரில் வைக்கணும். நம்ம வியாபாரத்தில் வசம் நம்ம கஷ்டம் எல்லாத்துக்கும் சரியாகும். இந்த லக்ஷ்மி இந்த பருக்கத்து பானை இது ஒன்று எடுத்துன்னு போய் வைக்கும்போது நம்ம கையில் நல்லபடியாக நம்ம நினச்சி நல்லபடியாக நடந்துச்சு, நம்ம கையில் காசு இருந்துச்சு அப்படின்னும்போது இதை குளத்துலையோ குட்டையிலையோ போட்டுட்டு இன்னொன்று வாங்கிட்டு போய் நம்ம பீரோவில் லாக்கரில் வைக்கணும். அதே மாதிரி சின்ன தேங்காய், அதாவது எலுமிச்சைப்பழம் தாயத்து கட்டியிருக்கோம். வண்டிக்கு கட்டலாம், பெரிய வண்டிங்க ஆட்டோவுக்கு இதுக்கெல்லாம் கட்டலாம், பஸ்ஸுக்கு கட்டலாம், லாரி கட்டலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகள் பெரிய வண்டிகள் கட்டலாம். இந்த காற்று கருப்பு பில்லி சூனி எல்லாத்துக்கும் சரியாகிற ஒரே இடம் பாபா தவாவில் இருக்கு. அதே மாதிரி எல்லோரும் கேட்பீங்க ஒரு வரலாறு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு வரலாறு யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை சொல்லுவாங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது நிறைய பேர் இந்த இடம் என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. நாம் இருக்க பயம். कौन है?